முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். விரைவில் தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அது சார்ந்த ஒப்புதல்கள் பெறப்படுவதற்கான அதிக வாய்ப்புள்ளது. அந்த காரணத்தினால் இந்த அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதில் என்னென்ன அம்சங்களுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது, என்னென்ன விஷயங்கள் விவாதத்திற்குள்ளாக்கப்பட்டது என்பன சார்ந்த பல்வேறு தகவல்கள் இந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு தெரிய வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இந்த மாத இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அமைச்சரவை கூடியிருக்கிறது. அது சார்ந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. மத்திய பட்ஜெட் சார்ந்த பல்வேறு அதிருப்திகளை வெளிப்படுத்தியிருக்கும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான தயாரிப்பில் இறங்கியிருக்கிறது. அதற்கு முக்கியமான ஒன்றாக இந்த அமைச்சரவை கூட்டம் கருதப்படும். அந்த வகையில் தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்குவது குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்ற அந்த தகவலும் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமான விவாத பொருளாக என்னென்ன அம்சங்கள் இடம்பெறும்? அபிநயா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை 2025-26 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை இந்த வரக்கூடிய மார்ச் மாத முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கைக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக புதிய மற்றும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கான எக்ஸ்டென்ஷனுக்கான ஒப்புதலை வழங்குவது குறித்து இந்த கேபினெட் கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையிலான 14 தொழில் முதலீட்டு நிறுவனங்களுக்கான ஒப்புதலை கொடுத்தாங்க. அந்த வகையில புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதலையும் இந்த நிதிநிலை அறிக்கை ஒப்புதல், அதோடு சேர்த்து இந்த தொழில் நிறுவனங்களுக்கான எக்ஸ்டென்ஷனுக்கான ஒப்புதலையும் இந்த கூட்டத்துல ஒப்புதல் அளிக்க இருக்கிறாங்க. மேலும் மிக முக்கியமாக மற்றொரு முக்கியமான அம்சமும் இந்த கூட்டத்துல கேபினெட் கூட்டத்துல விவாதிக்க இருக்கிறாங்க. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல நீண்ட ஆண்டு காலமாக ஒரு பட்டா வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அந்த பகுதி மக்களிடம் இருக்கிறது. அந்த விவகாரம் தொடர்பாக மிக முக்கியமான முடிவுகளை இந்த கூட்டத்துல எடுக்கப்படும் வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில பொதுமக்களுக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படாமல் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து சர்க்கார் பட்டா என்ற அளவில் உள்ளது. தொடர்ந்து இது தொடர்பான ஒரு கோரிக்கையில் அரசுக்கு இருக்கக்கூடிய நிலையில இவற்றை வகை மாற்றம் செய்து அந்தந்த உரிமையாளர்களின் பெயரில பட்டா வழங்குவதற்கு தொடர்பாகவும் மிக முக்கியமான முடிவுகளை இந்த கூட்டத்தில் எடுப்பாங்க. அமைச்சரவை கூட்டம் அதுக்கு ஒப்புதல் அளிக்கும் எதிர்பார்க்கப்படுது. இப்படி மிக முக்கியமான திட்டங்களுக்கு பல்வேறு முக்கியமான அம்சங்கள் குறித்து இந்த கேபினெட் கூட்டத்தில், அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. சரியாக 11:45 மணி அளவுல இந்த அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில வரக்கு போகின்ற நிதிநிலை அறிக்கைக்கான ஒப்புதல், புதிய மற்றும் ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல், அதே போல இந்த பட்டா வகை மாற்றம் செய்யக்கூடிய மிக முக்கியமான திட்டத்திற்கும் ஒப்புதல் உள்ளிட்ட மிக முக்கியமான திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை கூட்டம் ஒப்புதல் அளிக்க இருக்கிறது. அபிநயா, அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது முதலமைச்சர் தலைமையில். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.